ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 6/2/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 24ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, கிருத்திகை கீழ்நோக்கு நாள், நவமி. நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6 மணி 36 நிமிடங்களுக்கு. மகர லக்னம், இருப்பு 1 நாழிகை 13 வினாடிகள். கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:20 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:53 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோஹிணி. நாமயோகம் இன்று இரவு 8:39 மணி வரை பிராமியம், அதன் பின்பு மகேந்திரம். கரணம் இன்று பிற்பகல் 2:19 மணி வரை பாலபம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:35 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:53 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுக்கோங்க. குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்தர்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி நவகிரகங்களில் உள்ள புத்திரகாரகர், தனக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தி அடைந்து மேன்மையான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக இன்னைக்கு கிருத்திகை, தை கிருத்திகை ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு கிருத்திகையுமே ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு மாசமும் வர கிருத்திகை ஒவ்வொரு விசேஷம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். மனசுல இருக்கிற கவலைகள் குறையணும் நீங்களும் அப்படின்னா கண்டிப்பா முருகன் கோயிலுக்கு போயிட்டு எம்பெருமான் முருகப்பெருமானை அற்புதமா தரிசனம் பண்ணுங்கோ. அப்படியே மனமுருகி வழிபாடு பண்ணுங்கோ. முடிஞ்சா ஒரு அர்ச்சனை பண்ணுங்கோ. முடியலையா நெய் தீபம் ஏற்றுங்கோ. ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள். ரிஷபராசியில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து, குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். மிதுன ராசியில் செவ்வாய் வக்கிரகதியில், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் புதன் மற்றும் சனி, மீன ராசியில் ராகு மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு நாள். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம். இன்னைக்கு பொருளாதார நிலை உயரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் சற்று ஓய்வெடுக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வருமானம் வந்து சேரும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி இன்னைக்கு கிருத்திகை அப்படிங்கறதுனால முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு நாள். உங்களுடைய ஜென்மராசியில சந்திர பகவான்.
ஜென்மராசியில் சந்திரபகவான் இருக்காருன்னு கவலைப்பட வேண்டாம். ஓரளவுக்கு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஏன்னா ரிஷபராசியில் இந்த சந்திரபகவான் உச்சம். ஆக்சுவலாக உச்சம் நீச்சம்லாம் கிடையாது. இருந்தாலும் ரிஷபத்தில் ரோகிணி நட்சத்திரம் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதனால் உச்சம். அப்போ விருச்சிகத்தில் நீச்சம். சரியா? அந்த வகையில் இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் ஓரளவிற்கு பரவாயில்லைங்கிற நிலைமையில் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சிறிய அளவில் ஒரு மனக்குழப்பம் வந்து நீங்கலாம். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. 2 அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனசயன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துல இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கார் கிருத்திகை நட்சத்திரத்தில். இன்னைக்கு ஒரு சுப செலவுகள் உங்களை வந்து செல்லலாம். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அதே மாதிரி இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்ப ஓய்வு பெறலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தை இடமாற்றம் செய்து அருமையான அபிவிருத்தியை காண்பீர்கள். இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியது ஓம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி நேர்களை இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஏன்னா லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான். அதுக்காக துள்ளி குதிச்சு ஓடப்படாது. சரியா? உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கும். மற்றபடி இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு சூழ்நிலை. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு வருமானம், லாபகரம், மேன்மைகரம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மனதில் இருந்து வந்த வேதனைகள் குறையும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது ஓம் சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமை சிம்மராசி நேர்களை இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு வந்து ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல சந்திரபகவான். பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வேலை பளு ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். இன்னைக்கு தொழில் வியாபாரமும் பரவாயில்லை. ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வருமானம் வந்து சேரலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு, சாப்பாட்டு அரிசி, ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய் நமக 11 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்கள் வீட்டு வாசலில், காம்பவுண்ட் வாசலில் ஓரமாக போட்டுருங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஓம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கண்டிப்பாக மனசில் இருக்கிற கவலைகள் குறையும். மன நிம்மதி கிடைக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு சந்திர பகவான் உங்கள் அஷ்டமராசியை விட்டு விலகி பாக்கியஸ்தானமாக்கி 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இன்னைக்கு உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். இருந்து வந்த இன்னல்கள் மறையும். கல்வி வயல மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அஷ்டம ராசியில சந்திர பகவான் கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். ஆனா இந்த அஷ்டம ராசியில சந்திர பகவான் உச்சம்ங்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. சரி, இப்போ இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப சிரத்தையா வேலை செய்யறது நல்லது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருப்பதற்கு கூடுதல் முயற்சிகள் வேண்டும். இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்தபடியா இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும்னாலும் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். இல்லத்தை நிர்வகிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுதிவோம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சூப்பரான நாள் தான். ஏன்னா 7ஆம் இடமாகிய களத்திர ஸ்தானத்துல சந்திர பகவான். இந்த களத்திர ஸ்தானத்துல சந்திர பகவான் இருந்தா என்ன விசேஷம் அப்படின்னா நேரம் உங்க ஜென்மராசியை பார்ப்பார். ஜென்மராசியை சந்திரபகவான் வந்தாலே சந்தோஷம். இன்னைக்கு குடும்பத்துல குழப்பங்களே இல்லைங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு சிறப்பான சூழ்நிலை. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஜாலியா வெளியில போயிட்டு வாங்கோ, சரியா? அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் கலகலப்பான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுட்டு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பகைருண ரோகஸ்தானமாக்கி 6ஆம் இடத்துல சந்திர பகவான். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலே உத்தியோகத்துல ஒரு உயர்வு கிடைக்கும். என்ன அப்படின்னா பரபரப்பா இருப்பீங்க, ஒரு ஆற்றலோடு செயல்படுவீங்க. அதனாலே உங்களுக்கு ஒரு அச்சீவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு தேடி வரும். உங்களை நம்பி சில பொறுப்புகளை உங்களுக்கு ஒப்படைப்பார்கள். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா பார்ப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில வேலை வாய்ப்புகள் அருமையாக அமையும். அடுத்தபடியா இன்னைக்கு இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கும்போது சின்ன சின்ன ஊடல்கள் உரசல்கள் வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கடன் சுமை குறைய ஒரு வருமானம் வந்து சேரலாம். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுட்டு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல சந்திர பகவான். 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலே சில நேரங்களில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனா பெரிய லெவல ஒரு சந்தோஷம் இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைபளு குறையும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான சூழ்நிலை அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். நீங்க மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்துல சந்திர பகவான். 4ஆம் இடம் அப்படின்னாலே சூப்பர். தாய் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு திடீர்னு உங்க வீட்டை தேடி கூட தாய் வழி உறவினர்கள் வரலாம். மாமன் மைத்துனன் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு குடும்பத்துல சந்தோஷமான ஒரு சூழல். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ஜோரா இருக்கு.
சரியா? இன்னைக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு மனை வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வார்கள். அதேபோல் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுட்டு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தியான திட்டங்களுக்காக அதிரடியான சில முன்னேற்றங்களை செய்து அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உடன்பிறப்புகளின் திடீர் வருகையால் சந்தோஷம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.